உறவுகளே வணக்கங்கள். நான் இப்போ இருக்கிற இடம் என்று சொன்னால் உரும்பிரான்னு நினைக்கிறேன். எஸ், உரும்பிரான். பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் பீட்ரூட், நாங்கள் சாப்பிட்ற அந்த பீட்ரூட் கிழங்கு இருக்குது தானே, அதான் பின்னால் அவங்க பயிரிட்டுருக்குறாங்களோ அதை உங்களுக்கு காட்டலாம்னு வந்து நான் அடிக்கடி இங்கே வாரினான். சின்ன கண்டாக இருந்தது, குட்டி கண்டாக இருந்தது, இப்போ வளர்ந்துட்டுது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குமென்று. ரைட், பாருங்க, எல்லாம் வளர்ந்து இப்போ எல்லாம் நான் நினைக்கிறேன் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குண்டு. விசாரித்த நேரம் 90 நாள் இதுண்ட உற்பத்தி காலம். இங்கே பாருங்க, இதில் அந்த களைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்து கொண்டு இருந்தவங்க அந்த டைம்லலாம் நம்ம வந்து பார்த்தேன். நான் எந்த நேரமும் இதை பராமரித்து கொண்டு இருப்பாங்க எங்கே அது. ரைட், எப்பயுமே வந்து அதை வடிவாக பராமரித்து கொண்டு இருப்பாங்க. அப்படியே தொங்கல் தூரம் மட்டும் இருக்குது, அங்கெல்லாம் அப்படியே பீட்ரூட் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட், நிறைய வாழை செய்கைகள் எல்லாம் வந்து செய்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் உரும்பிரா என்ற இடத்துல நான் நிற்கிறேன். இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பீட்ரூட் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், நல்ல ரெட் கலரில் இருக்கும். அந்த பயிர் தான் இந்த பயிர். ரைட், எல்லாமே இங்கே விளையுது. கேரட் செய்கிறாங்க, பீட்ரூட், கேரட், கோவா. மலையத்தில் விளையிற நிறைய மரக்கறிகள் வந்து யாழ்ப்பாணத்துலேயும் பயிரிட. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ ஒரு ரோட்டு கரையிலாம் நிற்கிறேன். நீங்கள் பாருங்கள், பின்னால் வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டு இருக்குது. இது ஒரு மெயின் ரோட். ரைட், பல்லாளி வீதி, அதுக்கு பக்கத்துலேயும் பாருங்க, அந்த ரோட்டு பக்கத்துலேயும் வந்து இந்த பீட்ரூட் பயிரிட்டுருக்குறாங்க. இங்கேயும் பெரிய மரமாக நிற்குது. இப்போ பெரிய மரமாக இல்லை, அப்படியே கொஞ்சம் பெரிய அளவில் அது வளர்ந்துருக்குது. ரைட், அப்படியே ஃபுல்லாகவே அதான். யாழ்ப்பாணத்தில் இதெல்லாம் விளைகிறதான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கள். இங்கே விளைவிக்கப்படுகின்றது. ரைட், பாருங்க, அப்படியே ஃபுல்லாக பீட்ரூட் தான். அங்கெல்லாம் அந்த வேலை செஞ்சுருக்குறாங்க தோட்டத்தில். கொஞ்ச நாளில் அறுவடை செய்வார்கள். ஓகே, விடை பெறுவோம். பக்கத்தில் கோயிலும் இருக்குது, நல்ல செழித்து வளர்ந்துருக்கு.